ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு வெறும் 10 நிமிஷத்தில் நல்ல சாஃப்டான இந்த பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு மாவுக்கு ஊற வைக்கிறதோ இல்லை மாவு அரைச்சி கஷ்டப்படவோ தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை ஈஸியாக ரெடி பண்ணலாம். மார்னிங் டிஃபனுக்கு எப்போதுமே இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பு இல்லைனாலும் வீட்டில் உள்ள ஒரு கிண்ணத்தை வச்சு அளந்து சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா கேரட் துருவலில் துருவிட்டு சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரவை கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா ரவையோடு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கங்க. இந்த தயிர் அதிகம் புளிக்கக்கூடாது, ஆனால் லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் குக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், தயிரோடு சேர்த்து இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு ரவையை கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு தண்ணியே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ரவையை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இந்த ரவையை நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த மாவுக்கு தேவையான ஒரு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த தாளிப்பை அப்படியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க ரவையில் சேர்த்துக்கலாம். இப்போ சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்கிட்டாச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவை நல்லா கெட்டி பதத்துக்கு வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தான் ரவை நம்ம எவ்வளோ தான் தண்ணி சேர்த்தாலும் நல்லா கெட்டிப்பட்டு இந்த மாதிரி கெட்டியாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக ரவையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரவையோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நமக்கு நல்லா உப்பி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழிப்பணியார சட்டியில் தான் இந்த பணியாரமுமே நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோதான், இப்போ மாவு நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழிகள்லாம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு குழிக்கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ இந்த குழிகளில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக வெந்து வரும். அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ எல்லா பணியாரத்தையுமே நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ 2 பக்கமே ஈக்குவலாக சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்கமும் எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்தில் நம்ம எடுத்தோம்னா எல்லா பணியாரமுமே பார்த்திங்கன்னா 2 பக்கமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்துடும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக பணியாரம் எல்லாமே தயாராகி வந்துருச்சு. இப்போ இந்த பணியாரம் தொட்டு சாப்பிட்றதுக்கே நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சட்னிக்குமே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம தேங்காய் சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சட்னி கூட இப்போ தாளிப்பையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் சட்னியுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பணியாரத்தோடு இதை தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் சட்னி மட்டும் இல்லை, கார சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் இந்த பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக இந்த பணியாரம் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே தேங்காய் சட்னியும் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.